அண்மை செய்தி உறை பனிப்பொழிவால் காஷ்மீரை போல உதகை மாறியிருக்கிறது. அங்கு கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உறை பனிப்பொழிவால் காஷ்மீரை போல உதகை மாறியிருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக தலைக்குந்தா பகுதியில் 0 டிகிரியும் உதகை நகர் பகுதியில் 2.1 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது உதகை செய்தியாளர் சிவக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவக்குமார், சொல்லுங்க, தற்போது அங்கு உறைபனியால் காஷ்மீரை போல உதகை மாறியிருக்கும் நிலையில் இதனால் பொதுமக்கள் சந்தித்துள்ள இன்னல்கள் என்ன? நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி பொழிவு காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு புயல் மற்றும் காலநிலை மாற்றங்களால் தற்போதே உறைபனி பொழிவு இன்று துவங்கியுள்ளது. இந்த காலவெளிகளில் பசும் புல்வெளிகளில் அரை அங்குலத்துக்கு உறைபனி பொழிவானது காணப்படுகிறது. இந்த உறைபனி பொழிவானது சமவெளி பகுதியில் அதிக அளவில் பச்சை புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சி அளிக்கிறது. மேலும் காலை வேளைகளில் பாத்தீங்கன்னாக்கா அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கா மினி காஷ்மீரை போல காட்சி அளிக்கிறது. குறிப்பாக தலைக்குந்தா, காந்தல், கேத்தி, அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் உறைபனி பொழிவானது அதிக அளவில் காணப்பட்டது. இதனால் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு மேல் வெயில் வந்தவுடன் தான் வீட்டை விட்டு வெளியே வர முடிகிறது. பொதுமக்கள் பனியன், தொப்பி, ஜர்க்கின் போன்ற வெம்மை ஆடைகளை உடுத்தி குளிரை தங்களை காத்துக் கொள்கின்றனர். மேலும் குளிர் காத்துக்கொள்ள ஆங்காங்கே நெருப்பு மூட்டி வெப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். மேலும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மீது உறைபனி பனிவானது அரை அங்குலத்திற்கு காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் மீது விழுந்த பனி துகள்களை கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வருகின்றனர். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தலைக்குந்தா பகுதியில் 0 டிகிரி செல்சியஸும் உதகை நகர் பகுதியில் 2.1 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை நிலவுவதால் கடுமையான குளிர் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதும் பாதிக்கப்பட்டது. குளிர்னால் காலை வேளைகளில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் வரும் நாட்களில் உறைபனி பொழிவானது அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.